Hello, good evening to all. This is Sambat from Soham Spoken English YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாடல்ஸ் பற்றி பார்க்க போறோம். மாடல்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 days கிளாஸ் வந்து மாடல்ஸ் பற்றி தான் பார்த்தோம். மாடல்ஸ் வந்து எதுக்காக நான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா 11th day கிளாஸ் மாடல்ஸ்ல 11வது நாள் கிளாஸ் நாட் நெசசிட்டி. இதுக்கு முன்னாடி தேவை ஒரு செயலை செய்யறதுக்கான தேவை இருக்கு. அதை நம்ம செய்யணும் போது என்னென்ன மாதிரி மாடல் வேர்ட்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நாட் நெசசிட்டி, அதாவது தேவையில்லை ஒரு செயலை செய்யறதுக்கான தேவை இல்லைன்ற போது நம்ம எப்படி பேசணும், அதே மாதிரி எந்தெந்த மாதிரி மாடல் வேர்ட்லாம் யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்தது ஒரு பர்மிஷன் கொடுக்குறோம். ஒரு பர்மிஷன் எப்போ கொடுப்போம்? 2 டைம்ல கொடுப்போம். ஒரு செயலை செய்யணும் ஒரு பர்மிஷன் ஒன்று கொடுப்போம், ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு நம்ம பர்மிஷன் கொடுப்போம். சரிங்களா? ஸோ அப்போ நாட் அலோடு டு டூ சம்திங் எப்பப்பெல்லாம் ஒரு செயலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கும் போதும் நம்ம இந்த மாடல் எப்படி யூஸ் பண்றோம். இன்னைக்கு ரெண்டுமே இதை பற்றி தான் பார்க்க போறோம். நாட் நெசசிட்டி பற்றியும் நாட் அலோட் டு டூ சம்திங் அப்படின்ற 2 மாடல் வேர்பை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், யூ மஸ்ட் கம் ஹியர் பிஃபோர் 8. இப்போ நம்ம ஒரு தேவை பத்தி பேசுறோம். ஃபர்ஸ்ட் தேவை பத்தி பேசும்போது எப்பவுமே என்னென்ன யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். நீட் அப்படின்ற வெர்பு யூஸ் ஆகும். அடுத்தது ஹேவ் டு அப்படின்ற மாடல் வெர்பு யூஸ் ஆகும். அடுத்தது மஸ்ட் அப்படின்ற மாடல் வெர்பு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவை பத்தி யூ மஸ்ட் கம் ஹியர் பிஃபோர் 8, அதாவது 8 மணிக்கு முன்னாடி நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா வந்தாகணும்னு ஒரு ஆர்டர் போட்டு நம்ம சொல்ற மாதிரி சொல்றோம். அப்ப அங்க வந்து மஸ்ட் யூஸ் ஆகுது. மஸ்ட் கம் ஹியர் பிஃபோர் 8, 8 மணிக்கு முன்னாடி நீ இங்க வந்தாகணும்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா தேவையில்லை, அதாவது நெகட்டிவ் கேஸ் பார்க்குறோம். நாட் நெசசிட்டி, நாட் அலோட் டு டூ சம்திங் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இங்க மஸ்ட் வந்து பாசிட்டிவா வருது. யூ மஸ்ட் கம் ஹியர் பிஃபோர் 8, 8 மணிக்கு முன்னாடி நீங்க வரணும்ப்பா அப்படின்னு சொல்றோம். இதே வந்து என்ன சொல்லுவோம், 8 மணிக்கு முன்னாடி நீங்க ஆபீஸ் வந்துடாது. ஏன்னா 8 மணிக்கு முன்னாடி வந்தோம்னா ஆபீஸ் கீ வந்து வாட்ச்மேன் தான் இருக்கும், அவரு கரெக்டா 8 மணிக்கு தான் வருவாரு, நீ இப்போ 8 மணிக்கு முன்னாடி வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில டைம் சொல்லுவோம்ல. ஸோ அப்போ நெகட்டிவ் கேஸ், யூ மஸ்ட் நாட் கம் ஹியர் பிஃபோர் 8, 8 மணிக்கு முன்னாடி எப்பா நீங்க வராதப்பா, யூ மஸ்ட் நாட் கம் ஹியர்னா பிஃபோர் 8 அப்படின்னு சொல்லும்போது 8 மணிக்கு முன்னாடிலாம் இங்க வரக்கூடாது அப்படின்ற மீனிங்ல வருது. ஓகேங்களா? யூ மஸ்ட் கம் ஹியர் பிஃபோர் 8னா நீ 8 மணிக்கு முன்னாடி கண்டிப்பா வரணும். அதே மாதிரி மஸ்ட் நாட் கம் ஹியர் பிஃபோர் 8னா நீ 8 மணிக்கெல்லாம் முன்னாடிலாம் அங்க வர தேவையில்லை அப்படின்ற மீனிங்ல வருது. ஸோ மஸ்ட் வந்து எப்படி யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ மஸ்ட் நாட் பிரிங் எனிதிங் வித் யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பர்மிஷன் வந்து நான் தான் சொன்னேன்ல முன்னாடி, பாசிட்டிவாகவும் ஒரு பர்மிஷன் கொடுப்போம், நெகட்டிவாகவும் ஒரு பர்மிஷன் கொடுப்போம். இது வந்து நெகட்டிவா வர பர்மிஷன். சரிங்களா? நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்றோம், அப்போ யூ மஸ்ட் நாட் பிரிங் எனிதிங் வித் யூ அப்படின்னு சொல்லும்போது, ஏப்பா நீ எதையுமே உன் கூட எடுத்துட்டு வர வேணாம், அது சும்மா வந்தா போதும் அப்படின்றப்ப எப்படி நம்ம இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ யூ மஸ்ட் நாட் பிரிங் எனிதிங் வித் யூனா நீ எதையுமே உன் கூட எடுத்துட்டு வர வேண்டாம். இதுவும் ஒரு கண்டிஷன், ஒரு பர்மிஷன் தான், ஒரு ஆர்டர் தான். கண்டிப்பா நீ எதையுமே உன் கூட எடுத்துட்டு வர வேணாம், ஏன்னா ஃப்ரீயா வந்துட்டாலே போதும். சரிங்களா? ஏற்கனவே உனக்கு தேவையானதெல்லாம் இங்கே இருக்கு, நீ கண்டிப்பா உன் கூட எதுவுமே எடுத்துட்டு வராது அப்படின்னும் போது யூ மஸ்ட் நாட் பிரிங் எனிதிங் வித் யூ. நீங்க எப்பப்பெல்லாம் சொல்லுவீங்க, நீ உன்கிட்ட எப்பவுமே இதெல்லாம் எடுத்துட்டு வர வேணாம்ப்பா, எதையுமே எடுத்துட்டு வர வேணாம்னா மஸ்ட் நாட் பிரிங் எனிதிங் வித் யூ. சரிங்களா? இதையே வந்து ஹாவ் டு வச்சு சொல்லலாம். இதுவும் நான் சொன்னது இந்த தேவை பத்தி பேசும்போது ஹாவ் டு யூஸ் ஆகும்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ இது ஹாவ் டு வச்சு சொல்லும்போது யூ டோன்ட் ஹாவ் டு பிரிங் எனிதிங் வித் யூ இப்படியே சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான். பட் மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதா வித்தியாசம் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஓகே. அப்போ யூ மஸ்ட் நாட் பிரிங் எனிதிங் வித் யூனா நீ எதையுமே உன் கூட கொண்டு வர வேணாம். யூ டோன்ட் ஹாவ் டு பிரிங் எனிதிங் வித் யூ அப்படின்னாலும் நீ எதையுமே உன் கூட
கொண்டுட்டு வர தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? ஓகே, இது ஓகே நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அடுத்தது இப்போ நீட். யூ நீட் நாட் பிரிண்ட் ஆல் பேஜஸ். ஜஸ்ட் பிரிண்ட். இந்த இடத்துல பிரிண்ட்னு ஒரு வார்த்தை வரும். ஜஸ்ட் பிரிண்ட் ஃபர்ஸ்ட் 2 or 3 பேஜஸ் இஸ் எனஃப் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நீட் நாட்டும் நெகட்டிவ் கேஸ்ல வருது. நீட் நாட்டும் நெகட்டிவ் கேஸ்ல வருது. அப்போ எப்படி வருது? நீட் நாட் பிரிண்ட் ஆல் பேஜஸ். நீ வந்து எல்லா பிரிண்ட் பேஜஸையும் நீ பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 பக்கம் மட்டும் பிரிண்ட் பண்ண போதும்பா அப்படின்னு சொல்லும்போது நீட் நாட் பிரிண்ட் ஆல் பேஜஸ்னா அந்த இடத்துல நீட் அப்படின்றது எதுக்காக வரும்னு பார்த்தோம். இந்த இடத்துல நீட் நாட் அப்படின்றது நெகட்டிவ் கேஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்போ இதுவும் தேவையில்லை. இது நெசசிட்டி பார்த்து, இதுவும் நெசசிட்டி பார்த்து பேசக்கூடிய வார்த்தை தான். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பார்க்கலாமா? இப்போ நீடே வந்து நீட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த நீட் வந்து மாடல் வெர்பா எப்போ யூஸ் ஆகுது? அதே மாதிரி ரெகுலர் வெர்பா, அதாவது வெர்பு டேபிள்ல இருக்க வெர்பு வந்து நீட் வந்து மாடல் வெர்பா எப்போ யூஸ் ஆகுது, இல்லை ரெகுலர் வெர்பு கூட எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீட்னா நான் என்ன சொன்னேன்? ஒரு தேவை இருக்கு, அதை செய்யணும் போது நம்ம நீட் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, யூ நீட் நாட் கம் ஹியர். நம்ம நிறைய டைம் சொல்லல, நாங்க வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம சொல்லுவோம், நீ வர தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்க வர தேவையில்லைங்க, நானே பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லும்போது யூ நீட் நாட் கம் ஹியர். அவ்வளவுதான், அந்த தேவை இல்லை. அப்ப நீ நீட் நாட் கம் ஹியர்னா யூ நீட் நாட் கம் ஹியர் அப்படின்னா நீ வர தேவையில்லை. சரி, இப்ப அவங்க வரணுமா? அவங்களும் வர தேவையில்லை. தே நீட் நாட் கம் ஹியர், அவங்களும் வர தேவையில்லை அப்படின்ற பொருள் வந்துடும். அடுத்தது இப்போ நீட் நாட், இதே வேற மாதிரி சொல்லணும்னா யூ டோன்ட் நீட் டு கம் ஹியர், இப்படி கூட சொல்லலாம். யூ டோன்ட் நீட் டு கம் ஹியர் அப்படின்னாலும் நீ வர தேவையில்லைன்னு தான். இது நீட் நாட் வந்து டைரக்டா யூஸ் ஆகுது. இது வந்து நம்ம இந்த டோன்ட் டஸ் நாட் அப்படின்ற வெர்பு கூட வச்சு சொல்றோம். ஏன் இங்க டோன்ட் வருதுன்னா இது யூ டோன்ட் அப்படின்னு தான் வரும். யூ வந்திருக்கிறதுனால சப்ஜெக்ட் இந்த டோன்ட் தான் வரணும். ஒருவேளை ஷீ வந்துச்சுன்னா ஷீ டசன்ட் நீட் டு கம் ஹியர்னு வந்துடும். சரிங்களா? புரியுதா? அப்ப யூ வந்திருக்கிறதுனால சப்ஜெக்ட் யூ வந்திருக்காங்க, இங்க டோன்ட் வருது. அப்ப யூ டோன்ட் நீட் டு கம் ஹியர், நீங்க வர தேவையில்லை. சரிங்களா? இதே பாசிட்டிவ்ல நான் நினைக்கிறேன் அவனுக்கு ஏதோ த்ரோட்லாம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கு, அது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் தேவை. கூல் ட்ரிங்க்ஸோ இல்ல ஹாட் ட்ரிங்க்ஸோ ஏதாவது. அப்போ ஷி நீட்ஸ் சம் ட்ரிங்க்ஸ். என்னப்பா அவளுக்கு ரொம்ப த்ரோட்லாம் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கா, அதனால அவன் என்ன கேட்கறா, கொஞ்சம் எனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது எடுத்துருவாங்க அப்படின்னு கேட்கறா. அப்போ ஷி நீட் சம் ட்ரிங்க்ஸ், ஷி நீட் சம் கூல் ட்ரிங்க்ஸ் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஷி நீட் சம் ஹாட் ட்ரிங்க்ஸ்னா காஃபி டீ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அப்ப நீடுன்றது பாசிட்டிவா வரும்போது எப்படி வருது? ஒரு சப்ஜெக்ட், அது பக்கத்துல வெர்பு வந்துருச்சு. நெகட்டிவா வரும்போது யூ டோன்ட் நீட் அப்படின்னு வந்துருது. இந்த மாடல் வெர்பா வரும்போது நீட் நாட் அப்படின்னு வந்துருது. சரிங்களா? இதெல்லாம் பாசிட்டிவ் கேஸ், சாரி இதெல்லாம் நெகட்டிவ் கேஸ். இது ஒரு நெகட்டிவ் கேஸ், இது வந்து பாசிட்டிவ் கேஸ். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இப்போ நீட் வந்து கேள்வியில வருது. இங்க பாருங்களேன், இப்போ நீட் மட்டும் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம்? நீட் மட்டும் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உனக்கு தேவையா? ஆமா தேவை, எஸ். இது வந்து கேள்வி. உனக்கு தேவையா? ஆமா தேவைன்னா எஸ் ஐ நீட் திஸ். நோ தேவையில்லைன்னா நோன்னு சொல்லிக்கலாம். கேள்வி வந்து பாசிட்டிவா கேட்கிறோம், உனக்கு தேவையா அப்படின்ட்டு பாசிட்டிவ்ல பேசிட்டாரு. இது வந்து ஆமா தேவை அப்படின்னா இது வந்து ஆன்சர். இதுவும் ஆன்சர் தான், பட் நெகட்டிவான ஆன்சர். இல்ல தேவையில்லை அப்படின்னு. சரியா? ஓகே, அப்போ கேள்வி கேட்கிறோம், பாசிட்டிவான கேள்வி கேட்கிறோம், பதில் வந்து பாசிட்டிவாகவும் வரும் நெகட்டிவாகவும் வரும். சரிங்களா? உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறோம், ஆமா தேவை, எஸ் ஐ நீட் திஸ். அது உனக்கு தேவையா? இல்லை இல்லை தேவையில்லை, நோ. இல்லைன்னா நோ ஐ டோன்ட் நீட் திஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்னா நீட் வந்து ஒரு கொஸ்டினா வரும்போது கேள்விகள்ல எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ கேள்விகள்ல நெகட்டிவ் சென்டென்ஸ்லயும் எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க,
they have to go there, we have to go there அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். we have to go there, இங்க ஜூன் ஒரு வார்த்தை சொல்லி சொல்றீங்க. we have to go there ஜூன். டைம் ஆச்சு சொல்றேன், நீ அங்க சீக்கிரம் போய் ஆகணுமா, நீ அங்க சீக்கிரம் போய் ஆகணுமாப்பா, ஏன்னா டைம் ஆயிடுச்சு, நீ அதனால அங்க சீக்கிரம் போய் ஆகணுமா அப்படின்னு நம்ம எத்தனை தடவை கேட்போம். அதை கேட்கணும்னா டி ஹாவ் டு கோ தேர் அப்படின்னு கேட்கணும். இதையே வேற மாதிரி கேட்கலாம், டி நீட் டு கோ தேர் அப்படின்னு கேட்கலாம், டி நீட் டு கோ தேர் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா டி ஹாவ் டு கோ தேர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ கேள்விகள்ல வந்து ஹாவ் டுன்னு வந்தாலும் ஒண்ணுதான், நீட் டு அப்படின்னு வந்தாலும் ஒண்ணுதான். நீட் வந்து கேள்வியில இன்னொரு ஃபார்ம்ல வரும்போது டு யூ நீட் திஸ், இது உனக்கு தேவையா, இப்போ டு யூ வாண்ட் திஸ், நீ இதை விரும்பி இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்றாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுக்கு சிக்கன் பிடிக்கும், அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி கேட்கணும் சாப்பிடும்போது, சிக்கன் பிடிக்குமா, இல்லை சிக்கன் இன்னும் வேணுமா, சிக்கன் சாப்பிட விரும்புறீங்களான்னு கேட்கும்போது டு யூ வாண்ட் சிக்கன் அப்படின்னு கேட்கல. அதே வந்து நீட் வச்சு கேட்கும்போது, தண்ணி வேணும், தாகமா இருக்கு தண்ணி வரும்போது டு யூ நீட் வாட்டர், டு யூ நீட் சம் வாட்டர் அப்படின்னு கேட்கலாம். நீடு வாண்ட் வித்தியாசம் வேறுபடுது இல்லை. ஸோ அப்போ கேள்விகள்ல இந்த இடத்துல வந்து நீட் வந்து எப்படி வருது, டு யூ நீட் திஸ் அப்படின்னா உனக்கு இது தேவையா, தேவைப்படுதா அப்படின்னு அர்த்தம். இதையே நீட் வந்து இன்னொரு ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணோம்னா டி ஹாவ் டு நீட் திஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா டி ஹாவ் டு கோ தேர், நீ அங்கே போகணுமா, டி ஹாவ் டு கோ தேர் ஜூன், நீ அங்கே சீக்கிரமா போய் ஆகணுமா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இதையே வந்து அவ அங்க போய் ஆகணுமா அப்படின்னு கேட்கும்போது டஸ் ஷி ஹாஸ் டு, டஸ் ஷி ஹாஸ் டு கோ தேர், டஸ் ஷி ஹாஸ் டு கோ தேர், அவ அங்க போய் ஆகணுமா, நீ எங்க போய் ஆகணுமான்னா டி ஹாவ் டு கோ தேர் ஜூன், டி ஹாவ் டு கோ தேர் ஜூன் அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு சொல்லி சொல்லி பாருங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். டி ஹாவ் டு கோ தேர் ஜூன் அப்படின்னு கேட்கும்போது ஆமா நாங்க போய் ஆகணும் அப்படின்ற பொருள்ல வருது. அப்ப நீட் வந்து கொஸ்டினா வரும்போது ஹாவ் டு அப்படின்ற ஃபார்ம்லயும் வரும், நீடாவும் வரும், ரெண்டுமே ஒண்ணுதான். சரிங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இப்போ பாருங்க, நீடே டைரக்டா வருது, நீட் யூ கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர், நீட் யூ கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர் அப்படின்னு வருது. அப்ப நீட் அப்படின்ற வார்த்தையை டூ டஸ், இது ஒரு கொஸ்டின் ஃபார்ம்ல முன்னாடி வரும், ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லுவோம் அதை, அதுக்கு பதிலாக நீடே அந்த ஆக்சிலரி வெர்பா வருது பாருங்க. அப்போ நீட் யூ கோ டு ஹவுஸ் ஏர்லியர், உங்க வீட்டுக்கு நீ சீக்கிரம் போகணுமா. இதையே நம்ம இன்னொரு மாதிரி கேட்டோம்னா டி ஹாவ் டு கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, நீ உங்க வீட்டுக்கு முன்னாடியே போய் ஆகணுமா, இல்லை நீட் வச்சு டைரக்டாவே கேட்கலாம், நீட் கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர், நீ உங்க வீட்டுக்கு முன்னாடியே போய் ஆகணுமா அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இங்க பாருங்க, நீட் ஆஸ்கிங், அவன் அது எனக்கு இது தெரியல நான் உங்ககிட்ட கேட்கணுமா, நீட் ஆஸ்கிங் அப்படின்னு கேட்கலாம். நீட் ஆஸ்கிங் அப்படின்னு கொஸ்டின்ல, அப்ப நீட் வந்து கொஸ்டின்ல வருது. சரிங்களா, அப்ப நீட் வந்து கொஸ்டின்ல கேள்வி கேட்கும்போது முதல் சென்டென்ஸா வருது. சரியா, இப்போ வந்து இதையே வேற வேற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், நீட் வந்து டைரக்டா டூடஸ்க்கு பதிலாக வருது. இப்போ இந்த நீடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க டூடஸ் பயன்படுத்தணும்னா இங்க பாருங்க, இது எப்படி வரும், டு யூ ஹாவ் டு கோ யுவர் ஹவுஸ் ஏர்லியர், இது வரைக்கும் டு யூ ஹாவ் டு கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர், நீ உன்னோட வீட்டுக்கு முன்னாடி போய் ஆகணுமா, டு யூ ஹாவ் டு ஆஸ்கிங், நான் உங்ககிட்ட அதை கேட்கணுமா அப்படின்னு வருது. ஸோ அப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்குமே இது ரீப்ளேஸ் பண்றோம். சரிங்களா, இப்போ நீட் யூ கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர் அப்படின்னாலும் ஒண்ணுதான், டு யூ ஹாவ் டு கோ டு யுவர் ஹவுஸ் ஏர்லியர் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இந்த சென்டென்ஸுக்கு இது ரீப்ளேஸ் பண்றாங்க. அடுத்தது வந்து நீட் ஆஸ்கிங் அப்படின்றதுக்கு பதிலாக தே ஹாவ் டு ஆஸ்கிங், நான் உங்ககிட்ட கேட்கணுமா, எனக்கு ஜஸ்ட் இது சரியா புரியல, நான் உங்ககிட்ட கேட்கணுமா, அவங்க கேட்டா சொல்லுவாங்க தே ஹாவ் டு ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டூ டஸ்ஸுக்கு பதிலா நீடே வந்து ஆக்சிலரி வெர்பா சென்டென்ஸோட முதல்ல வந்து கேள்வியா அமையுது அப்படின்னு சொல்றேன். இதுதான் நிறைய டைம்ல யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸ்போக்கன்ல வந்து நிறைய டைம்ல யூஸ் பண்ணுவாங்க, அதை பாத்துக்கணும். ஓகேங்களா. அப்பா அடுத்தது நான் என்ன சொன்னேன், நீடு பாசிட்டிவா கேள்வி கேட்கறாங்க, ஆமா அப்படின்னு சொல்றோம், இது வந்து எஸ்ன்னு சொல்லிட்டோம். நோ இல்லை, நீட் நாட் அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றோம் அப்படின்ற மாதிரி, நெகட்டிவ் ஆன்சர் வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி
வருது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ்லாம் நீட் வந்தா எப்படி இருக்கும், கொஸ்டின்ல நீட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்மேட் வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவா வரும்போது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. யூ டோன்ட் நீட் டு பிரிங் திஸ். நம்ம சில பேர்த்து சொல்லுவோம், ஒன்றும் வேணாம்ப்பா, அதெல்லாம் நீ எடுத்துட்டு வர தேவையில்லை, ஏன்டா இவ்வளோ வெயிட் இருக்கு, அதெல்லாம் நீ எடுத்துட்டு வரவே தேவையில்லை, நான் அதை எடுத்துட்டு வந்துக்கிறேன். சரிங்களா? நீங்க ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ்ல ஒரு மேலிடத்துல இருக்கீங்க அப்படின்னா, நீ அதெல்லாம் செய்ய வேணாம்ப்பா, நானே செஞ்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு யார்ட்டையாவது ஒரு பர்மிஷன் கொடுக்குறீங்க. உங்க மேல நீங்க ஒருத்தவங்க மேல யார் மேலேயாவது பாசமா இருக்கீங்க அப்படின்னா, அவங்க இதெல்லாம் செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க. அப்போ யூ நோ நீட் டு பிரிங் இன். இங்க பாருங்க, யூ நீட் நாட் பிரிங் திஸ், ஐ வில் பிரிங் திஸ் லேட்டர். ஓகே, நீ அதை எடுத்துட்டு வேணாம், நானே அதை எடுத்து வந்துட்டேன். நீ நாட் பிரிங் திஸ், நீ அதை பிரிங்னா கொண்டு வர்றது. நீ நாட் பிரிங் திஸ், நீ அதை கொண்டு வர தேவையில்லை. ஐ வில் பிரிங் திஸ் லேட்டர்னா நானே அதை எடுத்து வந்துட்டேன். ஏன் நீ அதெல்லாம் எடுத்துட்டு வர, ரொம்ப வெயிட்டா இருக்கலாம், உனக்கு கூட கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இதையே வேற மாதிரி கூட சொல்லுவான், அதெல்லாம் நீ செய்ய வேணாம், நானே அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சரிங்களா? கோவத்துல கூட சொல்லுவான், யூ நீ நாட் பிரிங் திஸ், நீ எல்லாம் எடுத்துட்டு வர தேவையில்ல, நானே இதை எடுத்து வந்துக்கிறேன்னு சொல்லுவேன். அப்ப எப்படி சொல்லுவேன், யூ நீ நாட் பிரிங் திஸ், ஐ வில் பிரிங் திஸ் லேட்டர். ஓகே அப்படின்னு கோவமா சொல்லும்போது. இது கொஞ்சம் பாசத்தோட சொல்லும்போது, நீ எல்லாம் அதை எடுத்துட்டு வர வேணாம், ரொம்ப வெயிட்டா இருக்கலாம், அதை நானே எடுத்துட்டு வரேன், நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது, யூ நீ நாட் பிரிங் திஸ், ஐ வில் பிரிங் திஸ் லேட்டர். ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த இடத்துல நீட் நாட் இருந்த டோன்ட் நீட் டு அப்படின்னு சொல்லலாம். யூ டோன்ட் நீட் டு பிரிங் திஸ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். யூ நாட் பிரிங் திஸ்னாலும் ஒண்ணுதான். யூ டோன்ட் நீட் டு பிரிங் திஸ், ஐ வில் பிரிங் திஸ் லேட்டர். நீ அந்த அதெல்லாம் கொண்டு வர தேவையில்லை, நானே இதை கொண்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ நாட்டுனாலும் ஒண்ணுதான், டோன்ட் நீட் டு அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்க. அப்ப இந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது மூணாவது சென்டென்ஸ், யூ நீட் நாட் டூ த ஒர்க், ஐ வில் டூ இட். சில பேர்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அந்த வேலையெல்லாம் செய்ய வேணாம், ஏன்னா நீ செஞ்சுட்டேன்னா ஒரு சில மிஸ்டேக் வந்துடும், அது உனக்கு தெரியாதுன்னு வேற சொல்லியிருக்கேன், அதனால யூ நீட் நாட் டூ த ஒர்க், ஐ வில் டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை செஞ்சுக்கிறேன், நீ அதை செய்ய வேணாம், இதை மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லும்போது, நீ நாட் டூ த ஒர்க், நீ அதை செய்ய தேவையில்லை, ஏன்னா நான் அதை செஞ்சுக்கிறேன். ஐ வில் டூ இட்னா நான் ஃபியூச்சர்ல அதை செஞ்சுக்கிறேன். வில் வந்து எப்பவுமே எது சொல்லணும், ஃபியூச்சர்ல இனிமேல் நடக்க போற ஆக்டிவிட்டிஸ் பத்தி சொல்லுவேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, நீ நாட் பிரிங் திஸ், ஐ வில் பிரிங் திஸ் லேட்டர். நீ அதை எடுத்துட்டு வர தேவையில்ல, நான் அதை எடுத்து வந்துக்கிறேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு மாடல் வெர்ப் வந்து ஒரு பாசிட்டிவா வந்தா எப்படி, நெகட்டிவா வந்தா எப்படி, கேள்வியில வந்தா எப்படி, இப்படி எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது பாருங்க, நீட் பாசிட்டிவா வந்துச்சுன்னா, நீட் வந்து கேள்வி வருது, நான் அதை செய்யணுமா, ஆமா நீ அதை செய்யணும், எஸ் நீட், நீட் அப்படியே வந்துடும். நெகட்டிவ் வந்துச்சுன்னா, நீட் நாட் அப்படின்றது வரணும், இல்ல டோன்ட் ஹாவ் டு, இல்லைன்னா டோன்ட் ஹாவ் டு அப்படின்ற வார்த்தையும் வரும். சரிங்களா? அப்போ ஒரு எஸ்ஆனோ டைப்ல ஆக்சிலரி வருது வந்து கொஸ்டின்ல கேள்வி கேட்குறோம், அது வந்து பாசிட்டிவ் ஆன்சர்ல எப்படி வருது, அதே நெகட்டிவ் ஆன்சர்ல எப்படிலாம் வருது அப்படின்னு நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஓகே, அப்போ ரொம்ப 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 முக்கியம் இதுதான். அப்போ இதுதான் அப்போ ஒரு மாடல் வெர்ப் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது எப்படி பயன்படுது, எந்தெந்த வெர்ப்லாம் பயன்படுது, எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன். நெகட்டிவ் கேஸ்ல நம்ம ஒரு பர்மிஷன் வந்து கொடுக்குறோம், நீ ஒன்று செய்ய தேவையில்லை, நானே இது செஞ்சுக்கிறேன் அப்படின்னும் போது அது எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் நாட் நெசசிட்டி தேவையில்லைன்னும் போதும், ஒரு செயலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் ஆகக்கூடிய மாடல் வெர்ப்லாம் என்னன்னா, must not, need not, அப்புறம் don't have to, இதெல்லாம் வந்து ஒரு செயலை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது பயன்படக்கூடிய மாடல் வெர்பு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? மறுபடியும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஹேவ் அ கிரேட் ஸ்லீப் அண்ட் கூல் ஸ்லீப். ஓகேவா? தேங்க்யூ, பாய், டேக் கேர்.